வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை மாலையபட்சம், அமாவாசைக்கு மறுநாள் வரை மாலையபட்சம். இந்த மாலையபட்சத்தில் உங்கள் அப்பா அம்மாவனுடைய திதி தெரியாதவர்கள் இதில் கலந்து கொண்டு செய்யலாம். அஷ்டமி திதி பரணி நட்சத்திரம், மத்தியாஷ்டமி பரணி நட்சத்திரம், இது ரெண்டுத்துலையும் செய்யலாம். சதுர்தசியை தவிர மற்ற எல்லா திதியிலையுமே நீங்கள் இந்த 16 நாளில் எதனா ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கறது. ஏன் அப்படின்னா, இந்த காருண்ய பிதிரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாலையபட்சத்தில் தான் கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும், பக்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் இந்த மாலையபட்ச அமாவாசையை ஒரு கடமையாக செய்து வருகிறார்கள். அது அப்படி செய்யாதீர்கள். ஏன்னா இது உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நீங்கள் சேர்த்து வைக்கின்ற ஒரு சொத்து. பாவத்தை சேர்த்து வைத்தால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று நம்புகிறீர்கள் என்றால் அந்த பாவத்தை தயவு செய்து சேர்த்து வைக்காதீர்கள். புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ குழந்தை இல்லாமல் யார் இறந்திருந்தாலும், குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாலையபட்சத்தில் உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் வளர்த்த மரத்திற்கு கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுவும் ஏற்றுக்கொள்ளுவான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாலையபட்சத்தில் மிக உன்னதமான ஒரு 16 நாட்கள், ஒரு வருடத்தில் இந்த 16 நாட்கள் பிதுர் காரியம் செய்வதற்காகவே ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் நீங்கள் பிதுர் காரியம் செய்கின்ற பொழுது தடைப்பட்ட திருமணம் நடைபெறும், குழந்தையின்மை சரி செய்யப்படும். அதே மாதிரி அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி. இந்த சதுர்தசியில ஒரு சிரார்த்தம் கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கலாம்? துர்மரணம் அடைந்தவர்களுக்காக இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த துர்மரணம் அடைந்தவர்கள், இயற்கை மரணம் இல்லாதவர்கள், ஹேங் ஓவர் பண்ணிக்கிறது, ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறது, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது, இந்த மாதிரி துர்மரணத்தில் நடந்தவர்களுக்கு நீங்கள் சதுர்தசியில் தர்ப்பணம் செய்து திதி கொடுத்தீர்களேயானால் அந்த ஆத்மா சாந்தி அடைந்து இதற்கு பிறகு உங்களுடைய வீட்டினிலே அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்கும். வருகின்ற மாலையபட்சம் அமாவாசை என்று அசோக் பில்லர் மல்லிகேஸ்வரர் ஆலயத்திலே என்னுடைய முன்னிலையில் இந்த மாலையபட்ச தர்ப்பணம் என்பது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. வேத விளக்கங்களோடு இந்த மாலையபட்ச சிரார்த்தம், மாலையபட்ச தர்ப்பணம் செய்து வைக்கப்படும். சென்னை அசோக் பில்லர் மல்லிகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும். இங்கே சென்னையில் இருப்பவர்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். வெளியில் இருப்பவர்களுக்கும் ஆன்லைனில் உங்களுக்கு இந்த தர்ப்பணங்கள் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம். இந்த நேரத்தை தவறவிடாமல் மாலையபட்சத்தில் உங்களுடைய முன்னோர் நீர்க்கடனங்களை தவறாமல் செய்துவிடுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.